மேஷ ராசிக்காரர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் சாதாரண மாற்றங்களை அல்ல, பெரிய திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்திருந்த தடைகள், மன அழுத்தம், நின்றுபோன வாய்ப்புகள் இப்போது மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்களுக்கு வரும் ஒரு தகவல் அல்லது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த தொடங்கக்கூடும். தொழிலில் நீண்ட நாட்களாக உழைத்தும் ரெகக்னிஷன் கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்கள் இப்போது மேலதிகாரிகளின் கவனத்தை பெற ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு அல்லது பதவி உயர்வு பற்றிய பேச்சு வரலாம். பிசினஸ் செய்பவர்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு உருவாகும். ஆனால் யாரையும் நம்பக்கூடாது. பணவரவு சீராக இருக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸ் அல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் திடீரென அதிகரிக்கலாம். காதல் வாழ்க்கையில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறைந்து எமோஷனல் பாண்டிங் அதிகரிக்கும். இருப்பவர்களுக்கு பழைய காதல் மீண்டும் வாழ்க்கையில் வர வாய்ப்பு உள்ளது. திருமண முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு குடும்ப சம்மதம் கிடைக்கக்கூடும். ஆனால் இந்த மாதம் கோபத்தில் எடுக்கும் முடிவு பின்னர் பெரிய வருத்தத்தை தரக்கூடும். உடல் நலத்தில் தூக்கமின்மை, ஹெடேக் மற்றும் பாடி ஹீட் கவனிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தினருக்கு புதிய தொடக்கம் உருவாகும். பரணி நட்சத்திரத்தினருக்கு பண அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தினருக்கு குடும்ப ஆதரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று சிவப்பு மலர் சமர்ப்பிப்பது நல்ல பலனை தரும். ஓம் சரவணபவ மந்திரத்தை 27 முறை சொல்லலாம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த மாதம் முடிவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வாழ்க்கையை முழுவதும் புதிய திசைக்கு கொண்டு செல்லக்கூடும். மேஷ ராசிக்காரர்கள், இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று ஃபீல் பண்ணுகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். இந்த பலன் உங்களுக்கு பொருந்தினால் வேல் முருகன் என்று காமெண்ட் செய்யுங்கள். மனிதர்கள் கிரகங்களை பார்த்து எதிர்காலத்தை தேடுகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் ஒரு சிறிய முடிவே முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடுகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பணம், உறவு மற்றும் அதிர்ஷ்டம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. கடந்த சில மாதங்களாக நின்று போன பண விஷயங்கள் இப்போது சாதகமாக மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த மாதத்தின் கடைசி 10 நாட்களில் அன்எக்ஸ்பெக்டட் மணி லக் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழிலில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஃபைனலி கவனிக்கப்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரலாம். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியும். பிசினஸ் செய்பவர்களுக்கு புதிய கான்டாக்ட் மூலம் பெரிய லாபம் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அல்லது திருமண பேச்சு தொடங்கலாம். காதல் வாழ்க்கையில் எமோஷனல் க்ளோஸ்னஸ் அதிகரிக்கும். ஆனால் இந்த மாதம் பர்சனல் விஷயங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். நம்பியவர்களிடமிருந்தே டிசப்பாயின்ட்மெண்ட் வரக்கூடும். உடல் நலத்தில் த்ரோட் இஷ்யூஸ், சுகர் லெவல் மற்றும் டைஜஷன் கவனிக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு பணவரவு அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தினருக்கு பயண வாய்ப்பு உருவாகும். கார்த்திகை நட்சத்திரத்தினருக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றம் வரும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு மற்றும் நெய் தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு. மாத இறுதியில் வரும் ஒரு கால் அல்லது மெசேஜ் உங்கள் ஃபைனான்ஷியலை உயர்த்தக்கூடும். ரிஷப ராசிக்காரர்கள், இந்த மாதம் பணவரவு அதிகரிக்குமா என்று நினைக்கிறீர்களா? சொல்லுங்கள். இந்த பலன் சரியாக இருந்தால் லட்சுமி கடாட்சம் என்று காமெண்ட் பண்ணுங்கள். மனிதர்கள் பேங்க் பார்க்கும் அளவுக்கு ஜாதகத்தையும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரபஞ்சமும் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்னர்ஷிப்